வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்குல வடை செய்து காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். அரைத்து எடுத்த கடலைப்பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு, உப்புத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பில்லை, சிறிதாக நறுக்கிய வெங்காயம், மூத்த மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன சீரகம். நம்ம சிறிதாக கேரட் சீவுவது போல இந்த மரவள்ளிக்கிழங்கை நம்ம துருவி எடுத்துக்கொள்வோம். மரவள்ளிக்கிழங்கை நன்றாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கொள்ளும். முதல்ல ஊற வைத்து அரைச்செடுத்து அந்த கடலை பருப்பை சேர்த்துக்கொள்ளும். பிறகு சிறிதாக நறுக்கி வெங்காயம் சேர்த்துக்கொள்ளும். இதெல்லாம் சிறிய சீரகம் சேர்த்துக்கொள்வோம். சிறிதாக நறுக்கி மூத்த மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். கலவை அப்படியே நன்றாக நல்லா பிசைந்துக்கொள்வோம். நன்றாக பிசைந்த பிறகு இந்த அளவு நன்றாக எல்லாம் கலந்த மாதிரி பிசைந்து கொள்ளணும். நாம் வளமையாக கடலை பருப்பு வடை செய்வது போல தான் இதோட இந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்க்கும்போது மிகவும் ஒருமுகமான மிகவும் சுவையாக இருக்கும். வாங்க இதை பொடி சேர்த்துக்கோம். என்ன சூடாக இருக்காது, ஒன்றா போட்டு பொடி சேர்த்துக்கோம். பொன்னிறமாக பொடி சேர்த்துக்கொள்ளும். சுவையான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி. இந்த வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.